மேசராசிக்காரர்களே, இந்த வீடியோ உங்களுக்கே தற்செயலா வந்ததுன்னு நினைக்காதீங்க. இப்போ நீங்க இந்த மேசராசி பலன் பார்க்குறீங்கன்னா, அதுக்கு பின்னால ஒரு காரணம் இருக்குங்க. சமீப காலமா மனசுல ஏதோ ஒரு குழப்பம் அல்லது எப்ப நல்ல மாற்றம் வரும்னு ஒரு கேள்வி இருந்தா, அந்த கேள்விக்கான பதில தேடி தான் இப்ப நீங்க இங்க வந்திருக்கீங்க. வணக்கம் நண்பர்களே. நீங்க மேசராசியா? அப்போ உங்களுக்கான ஒரு முக்கியமான பதிவு தான் இதுங்க. நீங்க ரொம்ப திறமையா இருக்கலாம், கடினமா உழைக்கலாம். ஆனா பண விஷயத்துல மட்டும் ஒரு ஸ்டக்கப் ஆன மாதிரி ஃபீல் பண்றீங்களா? வாழ்க்கையில அடுத்த லெவலுக்கு போகணும்னு முயற்சி பண்ணும்போது ஏதோ ஒன்று உங்களை பின்னுக்கு இழுக்கிற மாதிரி தோணுதா? கவலைப்படாதீங்க. உங்களுடைய மிகப்பெரிய தடையே உங்க பலமா மாத்தி செல்வத்தை எப்படி ஈர்க்கிறதுன்னு ஒரு சிம்பிளான ஆனா பவர்ஃபுல்லான வழியை நாம இப்ப பார்க்க போறோம்ங்க. மேசராசிக்காரங்க கிட்ட இருக்கிற ஒரு காமனான கேள்வி என்னன்னா, பணம் வருது ஆனா வர்ற வேகத்திலேயே போயிடுது, ஒரு வளர்ச்சி இல்லையே, ஏன் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இதுக்கான பதில் வேற எங்கேயும் இல்லைங்க, உங்க குணத்திலேயே தான் ஒளிஞ்சிருக்குங்க. ஆமாங்க, சுயமரியாதை. இதுதான் மேசராசிக்காரங்களோட கோர் கேரக்டருங்க. அவங்களோட அந்த அசைக்க முடியாத சுயமரியாதை ஒரு பக்கம் அவங்களுக்கு பெரிய பலம்ங்க. ஆனால் பல நேரங்களில் அதுவே அவங்க வளர்ச்சிக்கு பெரிய தடையாகவும் மாறிடுதுங்க. அது எப்படி வரமா இல்லாமல் சாபமாக மாறுதுன்னு இப்போ பார்க்கலாங்களா? இந்த ஒரு வரியை கேட்டாலே போதும், மேசராசியோட மைண்ட் செட் என்னன்னு நமக்கு புரிஞ்சிடுங்க. அவங்களுக்கு அவங்களுடைய கௌரவம், மரியாதை, பப்ளிக் இமேஜ் இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமுங்க. அதுக்கு ஒரு சின்ன பாதிப்பு வந்தால் கூட ஒரு செகண்ட் யோசிக்க மாட்டாங்க. அந்த இடத்தை விட்டோ அந்த உறவை விட்டோ உடனே வெளியே வந்துடுவாங்கங்க. பாருங்க, பிரச்சனையோட ஆணி வேரே இதுதாங்க. இந்த தீவிரமான சுயமரியாதை குணம் அவங்கள ரெண்டு தப்பான வழியில கொண்டு போய் விட்டுடுங்க. ஒன்று, யாராவது அவங்க மரியாதையை குறைச்சிட்டிங்களா, அந்த நிமிஷம் கோபத்தில் வேலையை விட்டுட்டு வந்துடுவாங்கங்க. இல்லைன்னா இதுக்கு அப்படியே ஆப்போசிட், யாராவது அவங்கள கொஞ்சம் புகழ்ந்து பேசிட்டாங்களா, அவ்வளவுதான், அந்த சின்ன புகழ்ச்சிக்கு மயங்கி அவங்க திறமைய சுரண்டுறவங்களுக்கு கூட வருஷ கணக்கா அடிமையா இருப்பாங்கங்க. யோசிச்சு பாருங்க, இந்த ரெண்டுமே வளர்ச்சியை தடுக்கிற விஷயங்கள் தானே. சரி, ஒரு குணாதிசயம் எப்படி இந்த அளவுக்கு தீவிரமா இருக்கு? இதுக்கு பின்னாடி இருக்கிற ஜோதிட காரணம் என்ன? ஏன் மேசராசிக்கு மட்டும் இந்த சுயமரியாதை இவ்வளவு முக்கியமா இருக்கு? வாங்க தெரிஞ்சுக்கலாம். முதல்ல ஒன்று புரிஞ்சுக்கணுமுங்க, மேசங்கிறது செவ்வாயோட சொந்த வீடுங்க. செவ்வாய்னா யாரு? வேகம், வீரம், கோபம், செயல், இதோட மொத்த உருவமுங்க. இதுதான் மேசத்தோட பேசிக் நேச்சருங்க. ஆனால் இங்கே தான் ஒரு சின்ன ட்விஸ்ட்டுங்க. அந்த ட்விஸ்ட் இதுதான், செவ்வாயோட சொந்த வீட்டில் கிரகங்களுக்கெல்லாம் ராஜாவான சூரியன் வந்து உச்சமடைகிறாருங்க. சூரியன்னா என்ன? அதிகாரம், ஈகோ, கௌரவம், ஆளுமை. இதனால என்ன ஆகுதுன்னா, செவ்வாயோட வேகத்துக்கும் சூரியனோட கௌரவத்துக்கும் நடுவில் ஒரு பவர் ஸ்ட்ரகிள், அதாவது ஒரு அதிகார போட்டி உருவாகுதுங்க. இந்த ஜோதிட சிக்கலை புரிஞ்சுக்குங்க. இது ஒரு அருமையான உதாரணங்க. இப்போ யோசிங்க, செவ்வாய் தான் அந்த வீட்டுக்கு ஓனருங்க. ஆனால் உச்சம் பெற்ற சூரியன் அந்த வீட்டில் வாடகைக்கு இருக்கிற ஒரு பெரிய விஐபி மாதிரிங்க. சில சமயம் வீட்டு ஓனரையே அந்த டெனண்ட் கண்ட்ரோல் பண்ணுவார் இல்லையா? அதே கதை தான் இங்கேயும்ங்க. செவ்வாயோட வேகத்தை சூரியனோட கௌரவம் அடக்கி ஆளுதுங்க. இதனால தான் உங்களுக்குள்ள ஏன் வேகமாக செயல்படலாமா இல்லை கௌரவத்தை காப்பாற்றிக்கலாமான்னு ஒரு பெரிய மனப்போராட்டமே நடந்துக்கிட்டு இருக்குங்க. சரி, உங்களுக்குள்ள நடக்கிற இந்த கிரக யுத்தத்தை சமாதானப்படுத்தி ஒரு தெளிவான மனநிலையை அடையிறதுக்கு ஒரு தெய்வீகமான வழி இருக்குங்க. அதுதான் ஆனந்த தாண்டவம் புரியும் நடராஜர் வழிபாடுங்க. ஏன் நடராஜர்? ஏன்னா நடராஜ பெருமான்
ஆகாய தத்துவத்தோட அதிபதிங்க. நம்ம ஜாதகத்துல இந்த ஆகாய தத்துவம் பேலன்ஸ்டா இல்லைன்னா மனசுல ஒரு விதமான பதட்டம், அமைதியின்மை, அவசர அவசரமா முடிவு எடுக்கிறதுன்னு பிரச்சனைகள் வருமுங்க. நீங்க மேச ராசினா நான் சொல்றது உங்களுக்கு நல்லாவே கனெக்ட் ஆகுமுங்க. நடராஜரை நீங்க வழிபட ஆரம்பிக்கும்போது இந்த ஆகாய தத்துவம் சமநிலைக்கு வருமுங்க. அலைப்பாயிர மனசு அமைதி அடையுமுங்க. உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி தெளிவா யோசிக்க இது ஒரு அற்புதமான வழிங்க. அதனால தான் சொல்றேன், முடிஞ்சா வருஷத்துக்கு ஒரு தடவையாவது சிதம்பரத்துக்கு போய் அந்த நடராஜரை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. அது உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய பாசிட்டிவ் மாற்றத்தை கொண்டு வருமுங்க. உங்களுக்குள்ள இருக்கிற அந்த போராட்டத்தை அமைதிப்படுத்த இது ஒரு பெரிய ரொம்ப பவர்ஃபுல்லான பரிகாரமுங்க. தெய்வீக பரிகாரம் ஒரு பக்கம் இருக்கட்டுங்க, நாம அன்றாட வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குங்க. அது ரொம்ப சிம்பிளுங்க, ஆனா ரிசல்ட் ரொம்ப பெருசுங்க. ஆமாங்க, நீங்க நம்பவே மாட்டீங்க. உங்களுக்கான ஒரே சக்தி வாய்ந்த பரிகாரம் பொறுமைங்க. அவசரப்படுறதும் எமோஷ்னல் ஆகுறதும் தான் உங்க வீக்னஸ்ங்க. அந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா வெற்றி உங்க பக்கம்தாங்க. சொல்றது ஈஸி, எப்படி பொறுமையா இருக்கிறதுன்னு கேட்குறீங்களா? அதுக்கு ஒரு 4 ஸ்டெப்ஸ் இருக்குங்க. 1, எந்த முடிவையும் உடனே எடுக்காதீங்க. கோபத்தில் வேலையை ரிசைன் பண்ணணும்னு தோணுதா? ஒரே ஒரு நாள் டைம் எடுத்துக்கோங்க. 2வது, முக்கியமான விஷயங்களை முடிவு பண்ணும்போது தனியாக உட்காந்து நல்லா யோசிச்சு டைம் ஒதுக்குங்க. 3வது, யாராவது உங்களை புகழ்ந்தா ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. ஏன்னா அது உங்களோட வீக்னஸ்ங்க. அந்த நேரத்தில் எந்த முடிவும் தயவு செஞ்சு எடுக்காதீங்க. 4வது, ஒரு விஷயம் செய்யறதுக்கு முன்னாடி நம்பிக்கையானவர்கிட்ட ஒரு வார்த்தை அல்லது அட்வைஸ் கேளுங்க. எனக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்காம இருந்தாலே பாதி பிரச்சனை சால்வ் ஆயிடுமுங்க. ஆக மொத்தம் நடராஜர் வழிபாடுங்கிறது தெய்வீக வழியும் பொறுமைங்கிற நடைமுறை வழியும் சேர்ந்தது தாங்க உங்க வெற்றிக்கான பாதைங்க. உங்களை எது தடுக்குதுன்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டா போதும், அது உங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடலாம் இல்லையா? இந்த வரிகளை மனசுல நல்லா பதிய வச்சுக்கோங்க. மாற்றம் வெளியில இருந்து வரப்போறது இல்லைங்க, அது உங்களுக்குள்ள இருந்து தான் வரணுமுங்க. உங்க அவசரத்தையும் புகழ்ச்சிக்கு மயங்குற குணத்தையும் மாத்திக்க நீங்க ரெடியா இருந்தா வெற்றி ஆட்டோமேட்டிக்கா உங்களை தேடி வருமுங்க. பாருங்க, உங்க சுயமரியாதைங்கிறது ஒரு ரெட்டை முகம் கொண்ட கத்தி மாதிரிங்க. அது உங்களை காயப்படுத்தவும் செய்யும், பாதுகாக்கவும் செய்யுமுங்க. அதை நீங்க கோபத்துல பயன்படுத்தினா அது உங்க தடைங்க. அதே சுயமரியாதைய பொறுமையோட சரியான இடத்துல பயன்படுத்தினா அதுதான் உங்களுடைய மிகப்பெரிய பலம்ங்க. உங்களுக்கு இந்த மார்ச் மாதத்திலிருந்து பார்த்தீங்கன்னா சனியுடைய வக்ர பயிற்சியும் குருவுடைய வக்ர நிவர்த்தியும் சுக்கிர பயிற்சி, சூரிய பயிற்சி, ராகு கேது பயிற்சி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5 வருட கிரகங்களுடைய சேர்க்கைன்னு இத்தனை பலன்களும் உங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொன்றா கிடைக்கிறதுனால இந்த 2026 வரக்கூடிய அடுத்த 6 மாதங்கள் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ராஜயோகத்தை கொண்டுள்ள நாட்களாக பார்க்கப்படுதுங்க. முதலாவதா உங்களுக்கு சனியுடைய வக்ர நிவர்த்தி. சனி பகவான் பார்த்தீங்கன்னா தற்பொழுது மீன ராசியில வக்ர நிவர்த்தி அடைகிறாருங்க. அப்படி வக்ர நிவர்த்தி அடையும் போது என்ன ஆகும்னா, தற்பொழுது நடந்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு 7.5 சனியானது இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது வெகுவாகவே குறைய போகுதுங்க. அப்படி வெகுவா குறையிற டைம்ல பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தொடக்கமும் முன்னேற்றமும் விரைவில் உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல அத்தியாயத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க. இத்தனை நாட்களா நெகட்டிவா, அதாவது மைனஸா மட்டுமே செயல்பட்டு கொண்டிருந்த இந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடையிறதுனால உங்களுக்கு ப்ளஸ்ஸா மாறி செயல்பட போறாருங்க. இதன் மூலமா கடந்த காலகட்டங்கள்ல நீங்க சனி பகவான் மூலமா உங்க வாழ்க்கையில எதெல்லாம் இழந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு வருத்தப்பட்டுட்டு இருந்தீங்களோ அது அனைத்தும் திரும்ப பெறக்கூடிய ஒரு காலகட்டமா பார்க்கப்படுதுங்க. அடுத்ததா குருவுடைய வக்ர நிவர்த்தி.
உங்களுடைய ராசியில 8ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால தான் பொருளாதாரத்துல மிகப்பெரிய சிக்கலையும், சரிவையும் சந்திச்சிருப்பீங்க. ஆனா, குரு பகவான் 2ஆம் இடத்திலிருந்து தற்பொழுது 3ஆம் இடமான லக்னஸ்தானத்தை நோக்கி வரதுனால, ஒட்டுமொத்த குரு பெயர்ச்சி பலனும் தற்பொழுது உங்களுக்கு முழுமையா கிடைக்கிறதுனால, பொருளாதாரத்துல ஒரு மிகப்பெரிய அசுழவறட்சி அப்படிங்கிறது உங்களுக்கு நடக்க போகுதுங்க. அடுத்ததா சுக்கிர பெயர்ச்சி. சுக்கிர பெயர்ச்சியை பொறுத்த வரைக்கும் 12 ராசிகளுக்குமே பொது பலனா பார்க்கப்படுதுங்க. அதன் மூலமாகவும் உங்களுக்கு நிச்சயம் கூடுதல் முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்பட போகுதுங்க. அடுத்ததா ராகு கேது பெயர்ச்சி. ஐயோ, ராகு கேது பெயர்ச்சியா சொன்னாவே எல்லாமே பயப்படுவாங்க. ஏன்னா கடந்த காலகட்டங்களில் இந்த ராகு கேது பெயர்ச்சி நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் இழப்புகள் மட்டுமே நீங்கள் அதிகப்படியாக சந்திச்சிருப்பீங்க. ஆனால் இப்பொழுது உங்களுக்கு விரைவில் உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமாக நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ராகு கேது கட்டம் பார்க்கப்படுதுங்க. அதற்கு அடுத்ததா 5 வருட கிரகங்களுடைய சேர்க்கைங்க. ஒன்றாக இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள்ல நீங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்திருப்பீங்க. ஆனா ஏதாவது ஒரு தடங்களை பார்த்துருப்பீங்க. அது நடக்காமையோ கைகூடாமையோ போயிருக்குமுங்க. ஆனா தற்பொழுது இந்த வருட கிரகங்களுடைய மாற்றங்கள் ஒன்றாக இருக்கிறதுனால நீங்க நினைத்த காரியங்கள் அனைத்தும் உங்களுக்கு நிச்சயம் வெற்றியை தரக்கூடிய ஒரு காலமா வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது பார்க்கப்படுதுங்க. கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது. ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு 10,000 ரூபா சம்பளத்துக்கோ 15,000 ரூபா சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேற வழியே இல்லாமல் செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் ஒரு வேலை அமைய போகுதுங்க. நீங்கள் எந்த வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த வேலை அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. கோர்ட்டு கேஸுன்னு ரொம்ப நாட்களாக அலைஞ்சிட்டு இருக்கிற நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வருமுங்க. சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியுமுங்க. சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குதுங்க. அதனால வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வருமுங்க. தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்குமுங்க. அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் பதவிகள் எல்லாமே தானாகவே வருமுங்க. ஆரோக்கியம் மேம்படுமுங்க. சங்கடங்கள் நீங்குங்க. மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலையும் சரி இல்லற வாழ்க்கையிலையும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்துருப்பாங்க. இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காதுங்க. நீங்கள் கடந்த காலகட்டத்தில் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் சரியான அங்கீகாரம் கிடைச்சிருக்காதுங்க. ஆனால் தற்பொழுது பார்த்தீங்கன்னா நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளோட ஆதரவு முதற்கொண்டு கிடைக்க போகுதுங்க. இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்க போகுதுங்க. இனி நீங்கள் நினச்சது எல்லாமே நடக்குமுங்க. தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகுமுங்க. லாபம் அதிகமாக கிடைக்குமுங்க. குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகுமுங்க. வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தருமுங்க. தெய்வ சிந்தனை அதிகமாகுமுங்க. பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்குமுங்க. உறவில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாக விலகுமுங்க. புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்குமுங்க. கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலையும் சவால்களையுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க. ஆனால் தற்பொழுது பார்த்தீங்கன்னா விரைவில் நீங்கள் திருமண வாழ்க்கைக்குள்ளே அடி எடுத்து வைக்க போகிறீங்க. நிச்சயமாக உங்களுக்கு இந்த 2026 அப்படிங்கிறது வெற்றியையும் தரக்கூடிய ஒரு மாதங்களாக பார்க்கப்படுதுங்க. பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாம் பார்த்தீங்கன்னா டைவர்ஸ் அப்ளை பண்ணிக்கிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. சண்டை போட்டு தனியாக கூட வாழ்ந்துட்டு இருப்பீங்க. நீங்கள் மீண்டும் ஒரு முறை நேரில் சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க. குழந்தை பாக்கியத்திற்கு ஏங்கிய மேசராசி நேயர்களுக்கு விரைவிலேயே குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா உங்களுக்கான நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்களா? முதலாவதா இருக்கக்கூடிய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரமுங்க. ஒரு குறிக்கோளை மனதில் வைத்து துணிவுடன் செயலாற்றுவீர்கள். உங்கள் பேச்சு திறமை அதிகரித்து அதனால பல காரியங்கள் சிறப்பாக நடந்து முடியுமுங்க.
முக்கிய பிரமுகர்களோட அறிமுகம், அவர்களால உதவி ஆகியவையும் கிடைக்கலாமுங்க. நீங்க செய்யும் காரியங்களுக்கு உதவுவதற்காக யாராவது ஒருவர் துணை நிற்பாருங்க. உங்களுக்குள்ள இருந்த பகைகள் விலகுமுங்க. 2வதா பரணி நட்சத்திரக்காரங்க. தொழில், வியாபாரம் விரிவாக்கம் செய்ய எடுக்கும் முயற்சிகள்ல சாதகமான பலன் கிடைக்குமுங்க. கடன் பிரச்சனைகள் தொல்லை தராதுங்க. போட்டிகள் விலகுமுங்க. உத்தியோகத்துல இருப்பவர்கள் உயர்ந்த நிலைக்கு வருவாங்க. உழைப்புக்கு பலன் கிடைக்குமுங்க. உங்கள் மீதான மதிப்பு உயருமுங்க. சக தொழிலாளர்களிடம் நிதானத்தை கடைபிடிப்பது நன்மை தருமுங்க. கோபத்தை குறைத்து தன்மையாக பேசுவதால காரிய வெற்றி உண்டாகுமுங்க. எதிர்பாராத செலவும் இருக்குமுங்க. 3வதா பார்த்தீங்கன்னா கார்த்திகை 1ஆம் பாதம். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள், எதிர்ப்புகள் தீருமுங்க. கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்குமுங்க. பிள்ளைகள் மூலம் உங்களுக்கு பெருமை உண்டாகுமுங்க. பெண்கள் சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். கடன் பிரச்சனைகள் கட்டுக்குள் இருக்குமுங்க. தொழில் தொடர்பாக வீண் அலைச்சல்கள் இருக்கும். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவீர்கள். உங்களுக்கான பரிகாரம் பார்த்தீங்கன்னா ஆதி பராசக்தி அன்னையை வணங்குறது உங்களுக்கு நல்லதுங்க. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. நன்றி, வணக்கம்.